Hi everyone. So next topic is on pharmacodynamics. Already definitionலேயே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஃபார்மகோனா ட்ரக், டைனமிக்ஸ்னா ஸ்ட்ரென்த் ஆர் பவர் அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரக்கோட ஸ்ட்ரென்த் ஆர் பவரை பற்றி படிக்கிறதா வந்து ஃபார்மகோடைனமிக்ஸ். அண்ட் இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா ட்ரக் வந்து என் பாடிக்குள்ளே என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ இது கைனட்டிக்ஸில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பாடி வந்துட்டு ட்ரக்கை என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் அப்படியே ரிவர்ஸ், ட்ரக் வந்து பாடியை என்னென்னலாம் பண்ண போகுது. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக். ஸோ அதில் வந்துட்டு என்ன இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம், அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி டைனமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதை தவிர்த்து அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்குது, ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, தெரப்பியூட்டிக் இம்பார்ட்டன்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். பட் இந்த வீடியோவில் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் சொல்ல போகிறதில்ல. பட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் படிக்கிறதுக்கு தேவையான ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் ரெசெப்டார். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ரெசெப்டார் அப்படின்னா எல்லா செல்லையுமே, அதாவது டிஷ்யூஸ் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃபார்மகோகைனெட்டிக்ஸில் இல்லைங்களா? இல்லை இருங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். ஸோ ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அப்படின்றது என்ன? அப்சார்ப்ஷன்னா என்னது? நம்மளோட டேப்லெட் எடுத்ததுலேருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு ரீச் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் அப்சார்ப்ஷன் பார்த்தோம். ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் இருந்துட்டு மற்ற டிஷ்யூஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஆன ட்ரக்கு அந்த டிஷ்யூஸில் போய் சில பல வேலைகள் செய்யுது இல்லைங்களா? அதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஓகே. ஸோ இந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனுக்கு தான் ரெசெப்டார் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இந்த ரெசெப்டார் யார் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு செல்லுக்கும் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை கொடுக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்துட்டு வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அந்த வெளியில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த ரெசெப்டார்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ சடனாக வந்து கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, மேம் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது சடனாக அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும், மேம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு சிக்னல். ஸோ அந்த பொண்ணு தான் வந்துட்டு என்ன, ரெசெப்டார். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரக் இங்கே ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஒன்று நம்ம பாடியில் ஆல்ரெடி இருக்கிற ஹார்மோனாக இருக்கலாம், இல்லை நம்ம எடுக்க போகிற ட்ரக்காக இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபார் நம்மளோட எக்ஸாம்பிளில் மேம்னே வச்சுப்போம். இவங்க தான் மேம் வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே இந்த பொண்ணு வந்து அதை நோட்டீஸ் பண்ணியாச்சு. பண்ண உடனே மேம் கிட்ட வரும்போது என்ன பண்ணுவா, உள்ளே இருக்கிற மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு சிக்னல் கொடுத்துருவா, இது மேம் வராங்க, எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து சிக்னல். ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சைடில் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரெசெப்டார் அண்ட் இது வந்துட்டு ஸ்டிமுலஸ்னால் தூண்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தென் இந்த ஸ்டிமுலஸ் யாராக இருக்கலாம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பாடியில் இருக்க ஹார்மோனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ட்ரக்காக இருக்கலாம். சரி. ஸோ இப்போ ரெசெப்டாருக்கு ஒரு டெஃபினிஷன். ஸோ ரெசெப்டார் அப்படின்றது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம்? இந்த டயக்ராமில் பார்த்த மாதிரியே வந்துட்டு செல்லுக்கு வெளியே இருக்கலாம், செல்லுக்கு உள்ளே இருக்கலாம், இல்லை நியூக்ளியஸ் கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தென் ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன ஆகும், ட்ரக் வந்து பைண்ட் ஆகும். அப்படி பைண்ட் ஆகிறப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு க்ரோத் ஹார்மோனே வச்சுக்கோம். க்ரோத் ஹார்மோன் எதுக்காக? செல் வந்து க்ரோ ஆகிறதுக்காக இல்லைங்களா? ஸோ இந்த க்ரோத் ஹார்மோன் வந்துட்டு என்ன ஆகுது, ரெசெப்டாரில் ஆக்ட் ஆகுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுது, ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆன சிக்னல் வந்துட்டு செல்லை வந்து க்ரோ பண்ண வைக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ரெசெப்டார். ஸோ இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணுன்னு சொன்னேன். ரெண்டாவது விஷயம் அதோட சிக்னல் டைப்ஸ், அதோட சிக்னல் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. பட் அந்த சிக்னல் படிக்கணும்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்துட்டு அஃபினிட்டி, இன்னொன்று இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அஃபினிட்டி அப்படின்றது என்னென்னா ட்ரக்கு ஜஸ்ட் ரெசெப்டாரோட போய் பைண்ட் ஆகும். அதாவது எபிலிட்டி ஆஃப் த ட்ரக் டு பைண்ட் டு த ரெசெப்டார். அதால் பைண்ட் ஆக முடியுதா இல்லையா அப்படின்னு. ஏன் இது மாதிரி ஒரு டெஃபினிஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரொம்ப பெரிய மாலிக்யூல்னு வச்சுக்கோங்க. இந்த மாலிக்யூல் வந்துட்டு இந்த ரெசெப்டார் கூட போய் உள்ளே உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஸோ இந்த ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த ரெசெப்டாரில் உட்கார முடியும். ஸோ அந்த எபிலிட்டி தான் வந்துட்டு என்னது, அஃபினிட்டி. அதால் முடியுதா இல்லையா அதில் உட்காருறது அப்படின்றதான் வந்துட்டு அஃபினிட்டி. பட் இதில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காது. ஓகே. திஸ் இஸ் இமேஜின் திஸ் இஸ் செல். செல்லுக்கு வெளியே வி ஹாவ் ரெசெப்டார். ட்ரக்கு போய் பைண்ட் ஆக முடியுதா இல்லையா, இதோட ஃபைனல் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடையாது. ரெஸ்பான்ஸ் வரவே வராது. பட் ஹியர் இன் கேஸ் ஆஃப் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி, ட்ரக்கு போய் பைண்ட் ஆகி அதுக்கப்புறமா சிக்னலை உள்ளே அனுப்பிச்சு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி. நம்ம வந்துட்டு டீச்சர் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளை வச்சுப்போம். ஸோ இதுதான் இவங்க தான் டீச்சர். ஸோ டீச்சர் கிட்ட வர என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, சும்மாவே இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் அஃபினிட்டி. ஓகேங்களா? பட் சும்மா இல்லாமல் கிளாஸ் எல்லாருக்கும் வந்து சிக்னல் கொடுத்து ஒரு ரெஸ்பான்ஸ் வர வச்சாங்க, எல்லாத்தையும் அமைதியாக்கிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? தென் ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு லைனாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ அஃபினிட்டின்றது என்ன, எபிலிட்டி டு பைண்ட். இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி அப்படின்றது என்ன, பைண்ட் ஆகி ப்ளஸ் ஒரு ஆக்டிவிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? தென் ஸோ இதில் வந்துட்டு டைப்ஸ் தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் பார்க்கணும்னு சொன்னேன். ஒன்று ரெசெப்டார், அதோட சிக்னல் டைப்ஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ டைப்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா ஆகனிஸ்ட். இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து ஃபார்மகாலஜி டாபிக்ஸ் பார்க்கும்போது நம்ம அதிகமாக பார்ப்போம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அகனிஸ்ட், பார்ஷியல் அகனிஸ்ட், இன்வர்ஸ் அகனிஸ்ட், ஆன்டகனிஸ்ட். ஸோ இதுதான் வந்து சிக்னலோட டைப்ஸ். ஸோ அகனிஸ்ட் அப்படின்றதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா அஃபினிட்டி இருக்கும், தென் இன்ட்ரின்சிக் ஆக்டிவிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன அதே ஸ்டூடெண்ட் கதை, ஸ்டூடெண்ட் பார்ப்பாங்க, கிளாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க,
கிளாஸில் ரெஸ்பான்ஸும் வந்துடும், அதாவது அமைதியும் ஆயிடுவாங்க. ஓகேவா? தென் பார்ஷியல் அகனிஸ்ட், அஃபினிட்டி இருக்கும், அதாவது டீச்சரை பார்த்துருவாங்க. தென் அந்த இன்ட்ரென்சிக் ஆக்டிவிட்டின்றது கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கத்திலாம் கிளாஸ்க்கு சொல்ல, பாதி பேர் கேட்டுட்டு அமைதியாயிட்டாங்க, பாதி பேர் வந்துட்டு இன்னும் கத்திட்டு தான் இருக்காங்க, என்ன விஷயம்னே தெரியாமல். தட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியல் அகனிஸ்ட். ஓகே. தென் இன்வர்ஸ் அகனிஸ்ட், அஃபினிட்டி இருக்கும் பட் ஆப்போசிட்டான எஃபெக்ட். நீங்கள் சொல்கிறது, அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வந்து மேம் வராங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறது கூட தெரியாமல் இன்னும் நாய்ஸ் வந்து அதிகமாக சைலண்ட் ஆகிறதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக ஒரு எஃபெக்ட், நாய்ஸ் இன்னும் அதிகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் ஆப்போசிட் எஃபெக்ட். ஓகே. தென் ஆன்டகனிஸ்ட், ஜஸ்ட் பைண்டு மட்டும்தான் ஆவாங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி இன்ட்ரென்சிக் ஆக்டிவிட்டியில் அஃபினிட்டியில் பார்த்தோம் இல்லையா, ஜஸ்ட் ட்ரக் பைண்டு மட்டும் தான் ஆகும், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேட்டகரி இது அப்படியே ஒரு ட்ரக் வச்சு சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு இவ்வளோ நேரம் நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ட்ரக் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அகனிஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் வந்து மார்ஃபின். ஸோ மார்ஃபின் அப்படின்றது ஒரு பெயின் ரிலீவர். ஓகேங்களா? ஸோ பைண்ட் ஆகும் ப்ளஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். என்ன ஆக்டிவிட்டி? பெயினை கம்மி பண்ணுற ஆக்டிவிட்டி. ஓகேவா? தென் பார்ஷியல் அகனிஸ்ட், பைண்டிங் இருக்கும் பட் கம்மியாக வந்து அதோட ரெஸ்பான்ஸ் இருக்கும், அதாவது பெயின் ரிலீவிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இதில் வேற ஒரு ட்ரக் கொடுத்துருக்கேன், பஸ்பைரோன். ஓகே. தென் இன்வர்ஸ் அகனிஸ்ட், பைண்டிங் இருக்கும் பட் ஆப்போசிட்டான ஒரு எஃபெக்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு சிட்ரசின் கொடுத்துருக்கேன். ஸோ சிட்ரசின் வந்து எதுக்கு எடுப்போம்? கோல்டுக்காக எடுப்போம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்துட்டு பைண்ட் ஆகி கோல்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் ஆப்போசிட்டாக கோல்டை வந்து தடுத்துரும். தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்போசிட் எஃபெக்ட், சிட்ரசின். தென் ஆன்டகனிஸ்ட், ஜஸ்ட்டு போய் பைண்ட் ஆகும், ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது, பட் அங்கே நடக்க வேண்டிய வேலை நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ஃபின் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம பாடியிலே வந்துட்டு பெயின் ரிலீவிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஜென்ரல் நம்ம பாடியிலே ஒரு டைப் ஆஃப் மார்ஃபின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எச்சில் கூட வந்து ரொம்ப நல்ல பெயின் ரிலீவர், அதனால தான் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னா எச்சில் துப்பி காய விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பாடியில். சடனாக வந்து நான் நலாக்ஸோன் அப்படின்ற ஒரு ட்ரக் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நலாக்ஸோன் அப்படின்ற ட்ரக் என்ன? ஆன்டகனிஸ்ட், ஜஸ்ட் போய் அந்த ரெசப்டாரோட பைண்ட் ஆகி கம்மன் நிற்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, பைண்ட் ஆன இடத்துல மார்ஃபின் வந்து பைண்ட் ஆகவே முடியாது, பெயினை வந்து ரிலீவ் பண்ணவே முடியாது. ஸோ பெயின் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் வந்து இது ஆன்டகனிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து 1 மார்க்லேயும் கேட்கலாம், இல்லை 3 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். ட்ரக் ரெசப்டார்ஸில் வந்துட்டு இவ்வளோ தான். தேங்க்யூ.